இந்த ஒரு வீடியோவை பார்த்ததுல இருந்து இந்த ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த மைக்கை தூக்கிட்டு போவாங்கல்ல, அவங்க மேல இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் முழுசா போயிருச்சு. வைரமுத்து அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா அயோத்தி, ஆடு ஜீவிதம் போன்ற படம்லாம் வந்துட்டு தேசிய விருதுல இடம்பெறல அப்படின்னு சொல்லி. எனக்கு வைரமுத்து பத்தி என்ன கேட்டுதான் ஆகணுமா உங்களுக்கு? உலகத்துல வேற யாருமே இல்லையா? வைரமுத்து தான் கேட்கணும். சின்மயி வைரமுத்துவுக்கு என்ன இஷ்யூ போயிட்டு இருக்குன்றது இந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்ப வைரமுத்து வந்து இந்த தேசிய விருது படங்களுக்கு கொடுத்தது வந்து அவருக்கு அதிருப்தின்னு சொன்னாராம். அதை வந்து சின்மயிட்ட கேட்குது அந்த லேடி. இதுக்கு நான் அந்த ரிப்போர்ட்டர் பொம்பளைக்கு செருப்படி கொடுக்கறத விட சின்மயே செருப்படி கொடுக்குற மாதிரி ஒன்று சொல்லிட்டாங்க. கெட்ட வார்த்தை மட்டும்தான் யூஸ் பண்ணல. உங்க தப்பு இல்ல, உங்களை கேட்க வச்சிருப்பாங்க. ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிகர்டா ஒரு ரியாக்ஷன் வரணும், நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும், நீங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். நீங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு என்ன இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா. தேவையா? நிஜமா சொல்லுங்க, தேவையா? 7 வருஷமா வந்து இன்னும் பேன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன், கேஸ் போயிட்டு இருக்கேன். அந்த விஷயத்தை பத்தியோ இல்ல வந்து டப்பிங் யூனியன் வந்து இடிச்சு தரமட்டமாக்கி அந்த எதை பத்தியும் நீங்க பேசலையா? அவர் ரீதா சொல்லியிருக்காரு, அதை பத்தி நீங்க ஊர்வசி மேம் பத்தி பேசல, நீங்க வைரமுத்துவை பத்தி பேசுறீங்க. வாட் இஸ் த பாயிண்ட்? வை ஆர் யூ ட்ரிகரிங்? வை? டெல் மீ, வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் you are getting a salary out of it? நீ ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணுகிட்ட அவ சஃபரான ஒரு விஷயத்துல இப்படி ஒரு கேள்வியை கேட்டு நீ சேலரி வாங்குற, நீ ஒரு போனஸ் வாங்குற அப்படின்னா அதுக்கு நீ பிஎத்துன்னு கூட வாங்கலாம் அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க. சின்ன நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த தேசிய விருது கொடுத்தாங்களா, தேசிய விருது இல்ல, அது ஒரு சங்கி விருது, அதுல அதிருப்தி அப்படின்னு சொல்லி வைரமுத்து மட்டும்தான் சொல்லியிருக்காரு. நாட்டுக்குள்ள 80 பேர் அதை அதிருப்தின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் உதாரணத்துக்கு சின்மயி சொன்ன மாதிரி ஊர்வசி கூட சொல்லியிருக்காங்க. அதை கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த ரிப்போர்ட்டர் பொம்பளை பொழப்பு பொழைக்கிறதுக்கு